ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் லீவ் விட்டதுக்கு பிறகு பெருசாக எந்த வீடியோஸும் இல்லை, அந்த அளவுக்கு போடல. இப்போ தான் நானும் ஆலங்குளம் வந்திருக்கேன் வீட்டுக்கு. எல்லாம் இது வரைக்கும் மாமியார் வீடு அம்மா வீடுன்னு மாறி மாறி இருந்தாச்சு. இப்போ தான் நான் ஆலங்குளம் ஓரளவு இருக்கேன் செட்டில்டாக. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ராசரிஸும் வாங்கிட்டுருக்கேன். அப்பப்போ வந்தப்போ அன்றைக்கி என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டு போயிடுவேன். பெருசாக வீட்டில் எந்த பொருளும் ஸ்டாக் இல்லை. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்திட்ருக்கேன். இன்னுமே ப்ராப்பராக இங்கே இருக்கல. ஏன்னா சரி ஓகே, நாங்கள் 2 பேர் தான் அப்படின்றதுனால மாமியார் வீட்டில் தான் மோஸ்ட்லி இருக்கிறோம். ஸோ அன்றைக்கி நைட்டு ஏதாவது சமைக்கணும் அப்படின்றதுக்காக தோசை மாவு வெளில வாங்கிட்டு வந்துட்டேன். அது கூடவே ஏதாவது செய்யலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்துச்சு. சரி, தோசை மாவு வித் சட்னி. தேங்காயும் வீட்டில் இல்லை, நான் வாங்கும்போது தேங்காய் வாங்க மறந்துட்டேன். அதனால் தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி நிறைய தடவை இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் யூஸ் ஆகுது. எப்படி இருக்குமோ தெரியாது, பட் சரி ஓகே பரவாயில்ல. கடலை அப்புறம் உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு கூடவே வரமிளகா அப்புறம் புளி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்பலாம் மோசம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. தேங்காய் சட்னி அளவுக்கு இல்லைனாலும் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்தையும் தேங்காய் மட்டும் போடாமல் மற்ற எல்லாமே போட்டு வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் தாளித்து கொட்ட வேண்டியது தான், சிம்பிள். தேங்காய் இல்லாதப்போ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது நைட்டுக்கு மட்டும்தான் இது ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு நான் கண்டிப்பாக இங்கே வரமாட்டேன் நம்ம வீட்டுக்கு. ஸோ மாமியார் வீட்டில் தான் இருக்க போகிறேன். அதனால் இன்றைக்கான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு இன்றைக்கி நைட்டு மட்டும் செஞ்சு நாளை காலைக்கு ஏதாவது லஞ்ச் சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். சட்னி அரைச்சி இது அப்படியே கெட்டியாகவும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து தாளித்து கொட்டிடலாம் அப்படின்றதுக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு அப்புறம் மிளகாய் பூண்டுலாம் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியாச்சு. டேஸ்ட்டு நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு பருப்பு பொடி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஃப்ரூட்ஸ் வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக பைனாப்பிள் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டு போக மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். எப்படியும் 2 டேஸ்க்கு அப்புறம் வருவேன், அப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. 1 மந்த் ஸ்கூல் லீவ் ஸ்கூல் மட்டும் எனக்கு லீவ் இல்லை, நம்ம வீட்டிலேருந்தும் லீவு தான். அம்மா வீடு மாமியார் வீடுன்னு மாறி மாறி போயிட்டே தான் இருப்பேன். ஒரு வழியாக இன்றைக்கி நைட்டு டின்னர் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு லஞ்சுக்கு கொண்டக்கடலை இருந்துச்சு கொஞ்சம், அதை வச்சு ஏதாவது கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு நைட்டு ஹார்லிக்ஸ் குடிக்கணும் போல் தோணுச்சு. ஏன்னா ஹார்லிக்ஸை பார்த்துட்டேன், அதனால் 2 பேரும் ஒரு ஹார்லிக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம்.